பல திருச்சபைகள் தான் வந்து வேட்பாளர் கிடைக்காம ஜோசப் விஜய் இருக்கும்போது பல திருச்சபைகள் தான் வந்து வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க போயிட்டு பேசுங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு 5 வயசு குழந்தைன்னு சொல்லுது சார். அந்த கருணாநிதி வச்சிருந்தாரு பாருங்க அந்த சிறுபான்மை வாக்குகளை, அந்த வாக்குகள் இப்ப கரைந்து போச்சு சார். ஆளுநருக்கு கிடக்கிற வாக்குகள் இல்லை. கார்கேவும் இவரும் செல்வ பெருந்தையும் பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட இந்த 27 சீட்ல கொடுத்தாங்க, 28 சீட்டு கொடுத்தாங்கல்ல, அதை பல சீட்ல வந்து ஒரு சீட்ல வந்து ஹாட் கேஷ் 5 கோடி கொடுத்தவங்க சார் ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு லைன்ல சொல்லணும்னா 2026 எலெக்ஷன் மைனாரிட்டி ஓட்டு வந்து கிங் மேக்கரா இருக்க போதா? வணக்கம் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் 2026 தேர்தல் இப்போ எல்லாரும் பேசுற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சிறுபான்மை வாக்குகள் இன்னும் ஒரே திசையில போறதா, இல்லைன்னா இந்த தடவை பிரிய போறதா? ஸோ இந்த சூடான விஷயத்தை பத்தி பேச நம்மளோட எழுந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயகிருஷ்ணன் சார், தமிழ்நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்துவர் வாக்குகள் ட்ரெடிஷ்னலி டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்லாட்டி இந்த தேர்தலில் சேஞ்ச் ஆக போதா? இந்த தடவை கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டில் ஒரு சைலண்ட் ஷிஃப்ட் ஆர் ஓப்பன் ஷிஃப்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா, ஓவர் ஹைப்பா? சார், ஒரு இந்த வாட்டி கொஞ்சம் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் சைலண்டா தான் ஆயிடுது சார். ஏன்னா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திமுகவே ஓப்பனாவே வந்து ஜமாத்து இந்த கிறிஸ்டிய அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பனாவே ஆதரவெல்லாம் தெரிவிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமா இருக்குது. கொஞ்சம் வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சன் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா சமீபங்கள ஒரு 4-5 நாளா, ஒரு 10-15 நாளா பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு கிறிஸ்தவர்களுக்கு அப்படியே பெரிய பேண்டா போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா சின்னத கார்ல சின்னதை பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் வந்து இந்த திருச்சபையை சந்தித்து ஆதரவு கேட்டார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு வந்திருக்கு. ஆனா மேல போடுறது என்ன போடுறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு திமுக ஆதரவுன்னு பெருசா போடுறாங்க. கீழே வந்து ஆதரவு கேட்டார்கள் போடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் கால்ஸ் அவரெல்லாம் நாங்க சந்திச்சு போடும்போது திமுக ஆதரவு கீழே வந்து ஜீசஸ் கால் தினகரர்களை சந்தித்து நாங்கள் வந்து திமுக வந்து ஆதரவு கேட்டோம். ஆதரவு கேட்டோம் தான் கீழே, ஆனா மேல ஆதரவு அப்படின்ற வார்த்தை நீங்க பார்த்துருப்பீங்களா தெரியல. முன்ன நீங்களும் தேடிப்பாங்க, நானும் தேடிப்பாங்க, கார்டு இருந்தா கொடுக்குறாங்க. ஜமாத்துல வந்து மேல ஓப்பனாவே ஜமாத்துல வந்து எனக்கு முடிவு பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. கடந்த வாரம் வேலூர் ஜமாத் என்ஜிஓ ஜமாத்ல அங்க கூப்பிட்டு சொன்னதுக்கே ஒரு பெரிய கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஏன் நீங்க வந்து இப்படி ஏன் வந்து வேத்தனா சொல்றீங்க அப்படின்னு லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க மற்றவங்க எல்லாம் அந்த ஜமாத்துக்கு. ஸோ ஹாஜி வந்து அதை சொன்னாரு அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஸோ நிறுத்திட்டாங்க. அதனால நான் வந்து கிட்டத்தட்ட பல தேர்தல் சந்திச்ச பார்த்திருக்கேன். 2014 பாஜக நமக்கு தேமுதிக கூட்டணி. அப்ப நான் தொலைக்காட்சியோட கேப்டன் தொலைக்காட்சியோட ஹெட்டா இருந்தேன். அப்போ வந்து சேலத்துல ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு நாங்க ஒரு மசூதியில வழக்கம் போல தேமுதிக வாக்குகள் செய்திருப்பாங்கல்ல, அது மாதிரி சேகரிக்கும் போது அடுத்து விரட்டப்பட்டார்கள். தேமுதிக அடுத்து நாள ஓடி போய் ஆட்டோ பிடிச்சு ஓட்டேன் சார். நானு அதாவது 100 பேர் வரும்போது சேலத்துல ஆட்டோ பிடிச்சு ஓட்டேன். முஸ்லிம்கள் வந்து அப்ப தாக்குதல் பண்றாங்க. 12 வருஷம் ஆகி போச்சு. பாஜக எப்படி நீ வந்து கோட்டு கேட்பேன், நான் விஜயகாந்த் மாதிரியே வச்சிருக்கேன், பாஜக எப்படி ஓட்டு கேட்பேன்னு துரத்துறாங்க. ஆட்டோல பிடிச்சி சேலம் ஆபீஸ்க்கு ஓடிப்பிட்டேன். எல்லாமே நான் இல்ல, எல்லாமே கேமராமேன் எல்லாம் தளத்திரிக்க ஓடிட்டோம். சுடி சுப்படா அவரே நாடாளுமன்ற வேட்பாளர். அந்த இது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. அந்த இது மதவாத சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பழமைவாதிகள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க.
ஆமா. எனக்கு எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பல முஸ்லீம் அமைப்புகள், பழமைவாத அமைப்புகளா இருந்தாலும் சரி, இந்த இப்ப இருக்கிற அமைப்புகளா இருந்தாலும் சரி, எல்லா தலைவர்களோட எனக்கு குறைஞ்சபட்சம் தொடர்பு இருக்கு. நீங்க யார் பேர் சொன்னாலும் எனக்கு தெரியும். ம். கிட்டத்தட்ட கேப்டன் தொலைக்காட்சி இருந்த காரணத்தால, அவங்க வந்து கேப்டன வந்து இந்த இஸ்லாமியர்கள் கொஞ்சம் மிகப்பெரிய மதிப்பு வச்சிருந்தனால, கேப்டன் தொலைக்காட்சி நான் போனனால எல்லா இஸ்லாமியர்களும் வந்து எனக்கு தலைவர்கள் எனக்கு காதர் மொய்தீன், பேராசிரியர் காதர் மொய்தீனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லாவும் சரி, அப்துல் சமதா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து தடா ரஹீம். இப்ப கூட ம். தடா ரஹீம் அவன் பேச பேட்டிக்கிடுவார். அது மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்துல இருக்கு. சோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு ரைட்டிஸ்ட்னு நினைச்சா கூட அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் நட்பு வட்டாரம் எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய எஸ்.எம். பாக்கர், ம். இந்திய தௌஹீத் ஜமாத் எல்லாமே நம்ம கூட நட்பு வட்டாரத்துல இருந்தனால எல்லாமே வந்து அந்த முதல்ல வின் டிவில வேலை செஞ்ச போது அங்க இருந்த இஸ்லாமிய வட்டம், அதுக்கப்புறம் கேப்டன் டிவில வந்து இஸ்லாமிய வட்டம், அதெல்லாம் நமக்கு நட்பு வட்டாரத்துல எல்லாமே இருந்தாங்க. பட் இப்போ சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பலரும் இந்த ஓட்டு பிரியுது சார். நான் வந்து நீங்க என்னோட பேட்டிய நம்ம ரிப்போர்ட்ஸ் நவுல சேனல்ல பாத்தீங்களான்னு தெரியல. நான் வந்து ஆங்கரா போய் தடா ரஹீம் பேட்டி எடுத்திருந்தேன். இப்போ தடா ரஹீம் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் ஏடிஎம்கே எனக்கு பிடிக்கல சார். பிஜேபி கூட போயிருக்கு. டிஎம்கே எங்களுக்கு துரோகம் பண்ணுது சார். இஸ்லாமியர்ல வாக்கு வங்கியாவே நினைச்சு துரோகம் பண்றான் சார். எங்களுக்கு டிஎம்கே தேவையில்லை. நீங்க என்ன சார் பண்ண போறீங்கன்னா, நான் தமிழர் போக போறேன் சார். நாங்க வந்து நான் தமிழரை சப்போர்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இவர் இருக்காரு வேல்முருகன். அவர் வந்து கட்சிய வெளியே திமுகவோட வெளியே வந்துட்டோம்னா, அவரு கூட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. ம். அவரு கூட கூட்டணி சேர்ந்து அவங்க வந்து இந்திய தேசிய முஸ்லீம் லீக் வந்து ஒரு 5 இடமோ 6 இடமோ அவங்க போட்டிடுறாங்க. சோ ம். அவங்களுக்கு இப்ப திமுகன்றது வந்து ஒரு ஒரு வேட்டாங்க ஓட்டமா ஒரு பிடிக்கிறதே இல்லை திமுக. முதல்ல திமுகனா விரும்பி விரும்பி பாதாம் அல்வா மாதிரி போய் சாப்பிடுவாங்க. இப்ப என்னடான்னா திமுகனாலே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பமே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு வந்து என்னன்னா இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம், ஏன் தமிழக பாஜக மீது அகில இந்திய பாஜகவும் தமிழக பாஜகவும் இந்த இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. அது ஏதோ வந்து இந்த விஷவத மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு சம்பவம் கூட சொல்ல நேற்று ராப்பிடோல போயிட்டு இருந்தேன். ஒரு டிரைவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து பேசிக்கிட்டே அரசியல் பேசிக்கிட்டே இருந்தான். நான் வந்து யார்ட்டையும் என் விஷயத்த சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட வாங்குற வழக்கம். அவன் சொல்லும்போது சொன்னா, சார் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் சார். ம். அதனால வந்து நாங்க திமுக எனக்கு பிடிக்கல சார். என்ன சார் தலைமுறை ஆட்சி பண்ணிடுறானுங்க. எனக்கு அது பிடிக்கல சார் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு ஏடிஎம்கேயும் பிடிக்கல சார் நாங்க. நாம் தமிழர் அது மாதிரி போலாமா ட்ரை பண்றோம் சார். விஜய் என்னன்னா பிஜேபியோட பி டீம் சார் அவன். ம். அவன் எப்படியும் வந்துட்டான்னு வைங்களேன், வந்துட்டான்னா தமிழ்நாட்டுல வந்து பெரிய கலவரமே உருவாகும் சார். எப்படிப்பா உருவாகும்னு அது அவங்களுக்கு தெரியாது சார் அப்படின்றான். ம். சோ அடிப்படையா நீங்க வந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தவிர, அந்த ஒரு ஆட்டோ டிரைவரு இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட இது மாதிரி சிந்தனை இருக்கு. பாஜக வந்தா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. ம். அது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. மொத்தமா டைல்யூட் ஆகுது எவ்வளவு ஆகும் எனக்கே தெரியல. ம். அது எப்போ மொத்தமா டைல்யூட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா தமிழகத்துல அது ஒரு ட்ரெண்ட் செட்டரா பண்ணிட்டாங்க திமுக. வந்து ஏடிஎம்கே கூட எல்லாம் பண்ணவே இல்லை. ஏடிஎம்கே ஜெயலலிதாவோ எடப்பாடியோ எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து பாஜக வந்து மதவாத கட்சியில் கொண்டு வந்தது கிடையாது. பட் இவங்க வந்து இவங்களோட கூட்டணி கம்யூனிஸ்ட், திருமாவளவன், மதிமுக, அப்புறம் வந்து திக இவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம இப்ப திருச்சபைகள் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் போன டேர்ம் வரைக்கும் நான் சொன்ன பாருங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஆதரவு நல்கினாலே ஆதரவு போடக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. போன செட்டப்ல தான் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படியே போயிட்டு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க. இப்போ ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்து இறங்கிருக்கு. இறங்கணும்னே இப்ப என்னன்னா பல திருச்சபைகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் வந்து இப்போ எனக்கு தெரிந்தவரை செய்தி வந்து என்னன்னா பல திருச்சபைகள் தான் வந்து வேட்பாளர் கிடைக்காம ஜோசப் விஜய் இருக்கும்போது பல திருச்சபைகள் தான் வந்து வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ம். ஜோசப் விஜய்க்கு ம். அப்படின்ற செய்தி நமக்கு இருக்கு. ம். அது இல்லாம லயோலா காலேஜ் போன்றவங்க எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜோசப் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ம். இப்போ பல கருத்து கணிப்புகளை பாத்தீங்கன்னா விஜய் வேற நிக்கிற 2 தொகுதியும் வந்து கிறிஸ்தவ பெரும்பான்மை கொண்ட தொகுதி. ஆமா. இந்த பெரம்பூரும் சரி கிழக்கும் சரி அங்க வந்து கிறிஸ்தவ வேளாளர்கள் கொஞ்சம் அதிகம்னு சொல்றாங்க கிழக்கு.
ஸோ அந்த பக்கமும் சரி. ஸோ இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஏன் ஒரு ஒரு மிஷனரி ப்ராடக்டே கொண்டு வரக்கூடாது. மிஷனரிக்கு ஏஜென்ட்டா இருக்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வரதை விட மிஷனரி ப்ராடக்டை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஜோசப் விஜயவே வந்து அப்போ பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன டேர்ம்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சி, அப்புறம் வந்து பெந்தகோஸ்து இவங்க போன்றவங்கலாம் வந்து திமுக ஆதரிச்சுட்டு இருக்கும்போது பெர்னாண்டோ வந்து பெரிய அளவில் இல்ல, திமுக பக்கம் பெர்னாண்டோ இல்ல, பெர்னாண்டோ சோட்டு வராது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை டக்குனு என்ன பண்ணாங்க, இந்த கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் வந்து அவர் பெர்னாண்டோன்றனால அவர் வழியே இல்லாம அவர் வந்து சேர்ந்து 2021 வந்து மத்திய சபையில் தேமுதிக போட்டிட்டு அவர் 22 வாக்கெல்லாம் வந்து சேர்ந்தாரு. அவருக்கு ஒரு வழியே இல்லாம ஒரு பெர்னாண்டோன்றனால சீட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை திமுக தள்ளப்பட்டுச்சு. சோ அவங்க வந்து இதை எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் திமுக வந்து இப்ப வந்து இந்த வாக்குகள் வருமா வராதா அப்படின்னு பெரிய விஷயம். இது வரைக்கும் இன்னைக்கு கூட நான் கான்க்ளேவ்ல பல பேரை சந்திச்சு பேசினேன். அங்க வந்து பழைய செய்தியாளர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு பேசினேன். எல்லாருமே சொல்ற விஷயம் சார் என்னன்னா, இந்த வாட்டி வந்து இந்த ஃபேக்டர் வந்து எப்படி டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு மாற்றக்கூடிய சூழ்நிலை விஜய் கிட்ட தான் இருக்கு. விஜய் தான் இதை வந்து ஃபேக்டர் கொண்டு வர போறாங்க. ஸோ மாற்ற போறாங்க. ஸோ இது எல்லாமே கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் இப்போ வந்து விஜய் கிட்ட போயிடுமான்னு திமுக பயப்படுது. நம்ம பயப்பட தேவையில்லை. பிஜேபியோ அண்ணா திராவிட முன்னேற்றத்தோ பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவன் கண்டிப்பா போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நம்ம கடாரகம் போன்றவெல்லாம் வந்து இந்த படத்துக்கு துப்பாக்கி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த படத்தின் மூலமா தான் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏற்கனவே வந்து ஆண்டாள் அழகர் படம் வரும்போது இதே போல பிரச்சனை இஸ்லாமிய வந்து தீவிரவாதி ஆக்குனீங்கன்னு விஜயகாந்துக்கு அப்ப என்ன சொன்னாங்க, நான் பேசும்போது அப்பெல்லாம் அமைப்பு இல்ல, அப்பெல்லாம் அமைப்பு இல்லை, ஆண்டாள் படமே திரைக்கு வந்திருக்காரு சார், உங்க விஜயகாந்தே வந்திருக்க மாட்டார் சார், உங்க விஜயகாந்த் முக்காவாசி பேர் எங்களுக்கு வந்து தீவிரவாதிகளை காட்டுறது உங்க விஜயகாந்த் படத்துல தான் சார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ அவங்களுக்கு வந்து விஜயை கூட கொஞ்சம் அப்படி டவுட்ஃபுல்லா இருக்காங்க. பட் திமுக கண்டிப்பா இதை ஓட்டு போகாது. இத்தனைக்கும் கிறிஸ்தவர்களுக்கான செயல்பாடுகள் எல்லாம் போறாங்க. ஒரு சர்ச்சில் போயிட்டு பேச வைக்கிறாங்க ஒரு பாதிரியார, இது மாதிரி நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கு நடிகர்களா ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த போன டேர்ம் 21 அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃபிளரிஷா யாருமே வந்து திமுக ஆதரிக்கல சார். இப்போ முஸ்லீம் ஓட்டு எவ்வளவு ஸ்பிளிட்டா போறது? நீங்க வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 10% ஸ்பிளிட் ஆனா கூட அது திமுகவை வந்து ஒரு பெரிய அளவுல பாதிக்காதா? ஒரு 30 கான்ஸ்டிடியூன்சிஸ் வரைக்கும் அவங்க எப்பயுமே வந்து ஒரு லீட்ல இருக்கிறதுக்கு காரணம் மைனாரிட்டி ஓட்டு தான். ஸோ அவங்க எவ்வளவு தூரம் பாதிப்படைவாங்க இதுல? அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து, நீங்க இஸ்லாமியர் ஓட்டை வந்து இந்த விஜய் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா திமுக அச்சப்படுறதா சொன்னீங்க. ஸோ அதனால வந்து இப்ப ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகி தான் வந்துச்சு. லீக் ஆகி வந்ததுல வந்து சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து ரொம்ப கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னணி ஏதாவது இருக்குமா? இது வந்து எதிர்பார்த்த விஷயமா? இல்லாட்டி எதிர்பார்த்து ஒருத்தர் பிளான் பண்ணி செய்யறாங்களா? திமுக விட்டு விஜய்க்கு போயிடக்கூடாது, ஜனநாயகன்லயும் அவர் இந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு எது பாதகமா சில விஷயங்களை பேசியிருக்காருன்னு வந்து சொல்ல வரதுக்கான ஒரு அமைப்பு முயற்சிக்குதா? 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல சார், இப்போ வந்து எப்படினாலும் இந்த படம் திரைக்கு வந்துதான் இருக்கும். சென்சார் ஓகே படம் திரைக்கு வந்திருக்கும். அப்போ அந்த இஸ்லாமியர்கள் பிரச்சனை பற்றி எல்லாம் பேசிதான் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த இஸ்லாமியர்கள் பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் தடாரையும் தான் எல்லா சேனல்ஸ்லயும் போய் பேசியிருக்காரு. பட் நான் வந்து அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பட் நான் பார்க்கல. நான் எல்லாரும் மொபைல் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படத்தை நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு பெருசா இதுல நம்ம தவறான முறையில் படத்தை பார்க்க கூடாதுன்றதால பார்க்கல அந்த படத்துல. பட் வசனங்கள் மட்டும் போட்டுருந்தாங்க. என்னடா இவ்வளவு குண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, இது வெடிச்சா எவ்வளவு இடங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்துல டயலாக் இருக்கிறதா தடாரையும் வந்து பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு. பட் இந்த படம் திரையிடப்பட்டிருந்தாலும் இதே ஒரு இம்பாக்ட் தான் வந்திருக்கும். இந்த படம் திரைக்கு வந்திருந்தாலும் இதே இஸ்லாமிய எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுதான் செஞ்சிருக்கும். அதே அப்பவும் இதே இஸ்லாமிய வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அப்ப மட்டும் பண்ணாம போயிட மாட்டாங்க. திரைக்கு வந்தாலும் இதே பாதிப்பு தான் இருக்கும். இப்ப ஓடிடில வந்தாலும் இதே பாதிப்பு தான்.
மாற்று இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க, சென்சார் போர்டு வந்து என்ன சொல்றாங்க, அந்த கீ டிஜிட்டல் நம்பர் இல்லாம எங்களால படம் ரிலீஸ் பண்ண முடியாது, எங்களால ரிலீஸ் பண்ணலாங்க அப்படின்றாங்க. நான் ஒரு சென்சார் போர்டு மெம்பர்னால சொல்றேன், முன்னாள் மெம்பர்னால சொல்றேன். அப்படிலாம் அவங்க வந்து சென்சார் போர்டு படம் ரிலீஸ் பண்ண முடியாது. இது வந்து டெஸ்க்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ம். இது எனக்கு தெரிஞ்சு விஜய் கூடவே ரிலீஸ் பண்ணிருக்கணுமா அப்படின்றதான் டவுட். ஏன்னா அவங்க அந்த விஜய் அந்த 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 பொலிட்டிக்கல் அந்த இம்பாக்ட் அந்த படத்தை இறக்கி வச்சிருந்தாங்க ஜனநாயகம் படத்துல. அந்த படம் மூலமாக நமக்கு நிறைய பேர் வாக்கு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு முடிவு பண்ண எம்ஜிஆர் சவுக்கு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லா இறக்கி வச்சிருந்தாங்க. அந்த அந்த இம்பாக்ட் இந்த எலெக்ஷன் இல்லாம போயிடுமோன்னு அவங்களுக்கு பதட்டமாவே இருந்திருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு படத்துல பேசியிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், படம் வராம போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த நமக்கு வர கூட ஒரு 2% நம்ம பிளான் பண்ணோம், அது கூட கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவங்களே வெளியிட்டாலும் வெளியிட்டிருக்கலாம். டெஸ்க்ல இருந்து எடிட்டர் அந்த எடிட்டர் போகும்போது எப்ப சொன்னாங்க, படம் போகும்போது அந்த புகைப்படப்பது அந்த இதெல்லாம் போடணும், அதெல்லாம் இல்லாம இருக்குது படத்துல அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் இல்லாம இருந்தா சென்சார் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரா காப்பியா தான் படம் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அமைப்பு மேலதான் எனக்கு சந்தேகம், அவங்க அமைப்பு மேலதான் எனக்கு சந்தேகமே. அவங்களே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து முழு படம் வந்தனா விஜய்க்கு வந்து அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே லீக் ஆனது சில குறிப்பிட்ட சீன்கள் தான். அது வந்து இஸ்லாமிய அமைப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில காட்சிகள். ஸோ அந்த காட்சிகள் வந்து முதல்ல ரிலீஸ் ஆன போது அதை யார் ரிலீஸ் பண்ணிருக்கலாம்? ஸோ தனக்கு பாதகமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவர் வந்து விஜய் சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா? அவருக்கு பாதகமா தெரிஞ்ச படத்துல எடுத்துக்க மாட்டாங்க சார். இந்த விஷயம் எல்லாம் பாதகம் கூட சொல்ல மாட்டாங்க சார். அவர் கூட இருந்த அவர் என்ன ஜான் அப்ரஹாம் சொல்ல மாட்டாரா? இந்த விஷயம் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்க மாட்டாரா? ஆதவர்ஜன் சொல்லியிருக்க மாட்டாரா? இதெல்லாம் வரும்னு தெரியாத படம் நடிச்சிருக்காரு அவரு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து சென்சார் போய் கட் பண்ணி நம்ம வந்து வெளியே போலாம்னு நினைச்சு படம் நடிச்சிருப்பாரு. இந்த படம்லாம் இதெல்லாம் வெளியே வரும்ன்றதுனாலதான் படம் நடிச்சிருக்காரு அவரு. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் சார், ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அது எப்படி வந்து இஸ்லாமியருக்கு இந்த படம் எதிரியா போகும் தெரியாதா? எவ்வளவு பேர் துப்பாக்கி இருந்து எவ்வளவு எதிர்பார்த்திருக்காரு அவரு. கமலஹாசன் வந்து இந்த விஸ்வரூபத்துல அவ்வளவு எதிர்பார்த்திருக்காரு. சோ இவங்கெல்லாம் தெரியல, இதெல்லாம் எடுத்தா நம்மள பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருக்குல்ல, அது பாதிப்பு தெரிஞ்சுதான் படம் எடுத்திருக்காங்க. சோ வந்து அவங்க வந்து அதை தெரிஞ்சுதான் எடுத்தாங்க. அது எப்படி வந்து இது சென்சார் போயிட்டு இது மாட்டிக்கொண்டு எவ்வளவு கோடி செலவு பண்ணி சீன் எடுத்திருப்பாங்க. சீன் எடுக்காம இருந்துக்கலாமே. இப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து ஒரு 10-15% நீங்க ஸ்பிளிட் ஆகலாம்னு எதிர்பார்க்கறீங்க. அது வந்து டிஎம்கேக்கு எவ்வளவு தொகுதிகள்ல பாதிப்பு கொடுக்கும்? எனக்கு தெரிஞ்சு வந்து நாகப்பட்டினம் அந்த பக்கம் இருக்கிறது, அப்புறம் வந்து வாசுதேவ் திருநெல்வேலி பக்கத்துல ஒரு 7-8 தொகுதி, அப்புறம் வந்து ஆம்பூர் வாணியம்பாடி அந்த பக்கம் இருக்கிற தொகுதிகள், இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு 20-30 தொகுதிக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னா கூட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது அந்த வெற்றியை டேஸ்ட் பண்ண முடியாத லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும். அது வந்து நீங்க வந்து இப்போ பல இடங்கள்ல இந்த வாட்டியில தேர்தலில் வந்து நீங்க வந்து 70,000 ஓட்டு 50,000 ஓட்டு எல்லாம் வெற்றி என்பது கிடைக்காத விஷயம். இந்த வாட்டியெல்லாம் ஒரு 5,000 ஓட்டு வெற்றியே பெரிய விஷயம். இந்த வாட்டியெல்லாம் 5,000 வாக்குகள் வெற்றி என்பது பெரிய விஷயம். ஏன்னா போன வாட்டி 70,000 ஓட்டுல ஜெயிச்சாரு, 80,000 ஓட்டுல ஜெயிச்சாரு, 1,00,000 ஓட்டுல ஜெயிச்சாருலாம் போன வாட்டி. அதெல்லாம் 21ல. இந்த வாட்டி எல்லாம் விஜய் ஃபேக்டர் உள்ள இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு 5,000 10,000 ஓட்டு 5,000 ஓட்டே பெரிய விஷயம் சார். மார்ஜின்ல ஜெயிக்கிறது அவ்வளவு பெரிய டஃபா இருக்க போகுது. இந்த திருப்பூர் கூட்டம் எல்லாம் பாத்தீங்க நீங்க. நம்ம வந்து சொல்லிக்கலாம் சார், நம்ம வந்து நம்ம பிஜேபி இதெல்லாம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. என் நண்பர் இன்ஸ்டியூட்ல இருக்காங்க, ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி டைரக்டர். அவங்க ஒரு ஐடி கம்பெனி டைரக்டர் என்னோட இன்ஸ்டியூட்ல அவங்க இருக்காங்க. அவங்க பையன் போன மாசம் வந்து அவங்கலாம் வந்து இப்பதான் 18 வயதை முடிஞ்சு 19 நெருங்கிட்டு இருக்கான். போன மாசம் வந்து அந்த ஆதார் கார்டு போட சொன்ன இது சாரி ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொன்னப்போ கூட இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 200 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சார். எனக்கெல்லாம் தெரிஞ்ச அப்படி அப்ளை ஒரு 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 பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 200 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. பண்ணி கார்டு வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, விஜய் மேல ஓட்டு போடுவான்றாங்க. கண்ணுக்கிட்டு இருந்து 200 பேர் சார். அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க இப்படியே இஸ்லாமியர்கள் மத்தியிலே வந்து
நீங்க பாத்தீங்கன்னா முந்தானத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பர்தா போட்ட பெண்களை வந்து குதிச்சு குதிச்சு ஓடி வந்து வாழ்த்து தெரிவிக்கிற சூழ்நிலை இருக்குது விஜய்க்கு. அது மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த தம்பியோட அந்த இத இடத்துல 100 பேர்ல வந்து 20-30 பேர் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள். இன்னைக்கு நான் ஒருத்தர் பார்த்தேன் சார். நாங்க இன்னைக்கு அவங்க பேரை சொல்ல வேண்டாம், ஒரு பிரபலமான ஒரு நபர், செலிபிரிட்டி. அவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் மேற்கொண்ட ஒரு நபர். அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொல்றாங்க, நான் சார் ஒவ்வொரு தொகுதிக்கு நான் 20 பேரை சந்திக்கிறேன் சார் குறைந்தபட்சம். இவங்க ஒரு செலிபிரிட்டி, ஒரு கட்சியை சார்ந்த செலிபிரிட்டி. அவங்களுக்கு தெரியும் சார், பப்ளிக்கு தெரியும். அவங்க சொல்றாங்கன்னா சார் 20 பேரை பார்த்தேன் சார், 20 பேரும் விஜய் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க சார் அந்த செலிபிரிட்டி. எப்படிங்க நான் கேட்டேன். நான் சொன்னேன், சார் மேடம் நீங்க ஒரு 20 வயசு 18, உங்களை மாதிரி அங்கிள் சார், உங்களை மாதிரி அங்கிள்ஸ் ஆன்டிஸ் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க சார். இல்ல என்ன காரணம்னு கேட்டாங்க அப்படின்றாங்க அவங்க. நீங்க கேட்டீங்க கேட்டாங்க, எனக்கு போர்டு அடிச்சுங்கிறது. இப்ப ஒரு புது ரத்தமா வருது, நான் விஜய்க்கு ஆதரிக்கிறோம். அவங்க சொல்றாங்க கேட்ட 20 பேர் விஜய் பேர் தான் சொல்றாங்க. அதுவும் இளைஞர்கள் கிடையாது, அங்கிள் ஆன்டிஸ் அப்படியே சொல்றாங்க வார்த்தையை. சோ எல்லாருக்குமே வந்து இந்த விஜய் ஃபேக்டர் வந்து இப்ப நான் சொல்றதே வந்து எனக்கே இன்னைக்கு கால்குலேட் கொண்டு வந்தேன்னா பல நபர்களை சந்திச்சு தமிழ்நாடு ஃபுல்லா சந்திச்ச போது எனக்கே தோணுது என்ன ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுதோ அப்படின்ட்டு. நமக்கு வெளியே பாக்குறது வந்து நம்ம போலி கீழி நம்ம பாட்டு சொல்லிட்டே இருக்கோம். ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் சொல்லலாம் இது போலி, இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்டு சார். சிரஞ்சீவி 15 லட்சம் பேரை கூட்டினாரு, அவருக்கு டெபாசிட் வாங்கினாரா அப்படிலாம் சொல்றோம்ல. இது அப்படி கிடையாது இந்த காலம். இது வந்து விஜய் நீங்க அப்புறப்படுத்தி அரசியல் பேச முடியாது சார். நீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 22 வயசு பையன் கிட்ட பாலிடிக்ஸ் பேசினா தெரியாது சார். இப்ப நீங்க போயிட்டு பேசுங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு 5 வயசு குழந்தை வந்து சொல்லுது சார். திமுக ஒரு வன்மம் பிடித்த கட்சின்ட்டு காலேஜ் பாய்ஸ் கொண்டு போயிடலாம் சார். லேப்டாப்ல வந்து ஸ்டாலின் போட்டோ கிழிச்சு விஜய் போட்டோ ஒட்டுற அளவுக்கு இருக்கு சார் இப்பெல்லாம். இப்படின்னா இளைஞர் எப்படின்னா இதுலயே இஸ்லாமியர்களும் இருக்காங்க, புது ரத்தமும் இருக்குது, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இதுல நான் சொன்ன மாணவர்கள் இஸ்லாம் மாணவர்களும் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. நான் ஒரு நான் வழக்கமா வந்து காலேஜஸ்க்கு வந்து ஜேர்னலிசம் கிளாஸ் எடுக்கிறது வழக்கம் சார். ஆன்லைன்ல எடுப்பேன், நேரா போய் எடுப்பேன். திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பிரபலமான மகளிர் கல்வி சார், பிரபலமான மகளிர் கல்வி. அங்க நான் ஒரு நாள் வந்து 3 நாள் கிளாஸ் எடுத்தேன், ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தேன். 150 மாணவிகள், எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற மாணவிகள். அந்த மாணவிகள்கிட்ட நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பொண்ணு ஏந்திரிச்சு கேட்குது, இதேதான் சார் கேட்டு, ஒண்ணுமே இல்லை, விஜய் அண்ணா சிஎம் ஆவார். 150 மாணவர்கள் கை தட்டுறாங்க சார், கைத்தட்டு பறக்குது. நான் ஒண்ணு என்ன சொன்னேன், இல்லம்மா இன்னைக்கு செடி விதிச்சு விலை போட்டோன்னே நாளைக்கு மரம் வளராது, உடனே சிஎம் ஆக மாட்டார் விஜய் அண்ணன். அவர் வந்து இன்னும் பாலிடிக்ஸ்ல போகணும், இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷனை சந்திக்கணும், அப்புறம் தான் முடியும்னா பசங்க எல்லாம் கத்துறாங்க சார். சார் கிடையாது சார், அண்ணா விஜய் சிஎம் சார். அந்த பொண்ணு சொல்லுது சார், நீங்க மாத்தி மாத்தி பேசாதீங்க சார், நீங்க என்ன சார் ஜேர்னலிஸ்ட், விஜய் அண்ணா சிஎம் ஆவாஸ். 150 பெண் மாணவிகள் சார். அதுவும் அந்த காலேஜ் வந்து இஸ்லாமிய கல்லூரி, இஸ்லாமிய ஃபண்டட் கல்லூரி. அதை படிக்கிறதுல 150 மாணவர்கள் கண்டிப்பா மாணவிகளுக்கு 100 மாணவிகளால் இஸ்லாமியில் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் மத்தியிலும் கூட, இஸ்லாமிய மாணவர்கள் மத்தியிலும் கூட விஜயோட பெயர் மிக பிரபலமாக இருக்கின்றது சார். இன்னொரு விஷயம், இஸ்லாமிய பழமைவாத அமைப்புகள் செயல்படலாம். இன்னும் சொல்றேன், 2012 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னசென்ட் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 14 நிமிஷம் குறும்படம், இன்னசென்ட் ஆஃப் இஸ்லாம்ஸ் அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து நபிகள் நாயகம் வந்து பற்றி பல தவறான செய்திகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு அந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. அப்ப வந்து அமெரிக்க எம்பசி முன்னாடி கிட்டத்தட்ட 5000கணக்கான மக்கள் கூடிட்டாங்க, இஸ்லாமிய மக்கள். அது ஏன் கண்ட்ரோல் பண்ணலன்னு சொல்லி அப்போ எனக்கு தெரிஞ்சு கமிஷனர் யாரா இருந்தாங்க தெரியல, ஜார்ஜா யாரோ அந்த அம்மா அப்ப அடுத்த நாள் அவங்க தூக்கி எறியப்பட்டாங்க. உனக்கு உனக்கு வந்து உளவுத்துறை செய்தி உனக்கு வரல, இப்படி ஒரு 1000கணக்கான மக்கள் மவுண்ட் ரோட்ல கூடுறாங்கன்னா உன்னால பண்ண முடியலையாண்டு. அப்படி ஒரு வெளிப்பிடித்த அமைப்பாக இருந்த இஸ்லாமிய அமைப்புகளை இப்ப என்ன ஆகி போச்சு, திமுக 1 சீட்டு 2 சீட்டுக்கெல்லாம் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஆனதால பல தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களே வந்து பல இஸ்லாமியர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சார் என்ன சார் கடைசியில் எங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு திமுக போயிட்டு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிறாங்க. நீங்க வேற சார், நாங்க ஏன் சார் திமுக ஓட்டு போடணும் அப்படின்ற மிகப்பெரிய மன உளைச்சலே ஆயிட்டாங்க சார் இஸ்லாமியர்கள். இவங்க என்ன சார் பண்றாங்க? ஒண்ணுமே பண்றதில்ல சார் திமுக. இன்னும் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கிட்ட பேசும்போது, நக்சல்ஸ் பழைய நக்சல்ஸ் எல்லாம் கிட்ட பேசும்போது, சார் ஸ்டாலின் நாக்பூரோட ப்ராடக்ட் சார். அவர் இஸ்லாமிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, நக்சல்ஸ் பழைய நக்சல்ஸ். அவர் நாக்பூர் ஆள் சார். அவரு நாக்பூர்ல சொல்ற ஆள் சார். அவர் இஸ்லாமியருக்கு ஆதரிக்கிறது கிடையாது பல விஷயங்கள்ல. இஸ்லாமியர் அந்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்லி பல அமைப்பு போராடிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாலின் விடுவிக்கல, இதுவரையும் விடுவிக்கல. அந்த பல 25 பேரோ 30 பேரோ உள்ள இருக்காங்க இன்னும் ஆயுள் கைதிகளா, அவங்களை விடுவிக்கல ஸ்டாலின். ஸோ இவங்க என்னென்ன சொல்றாங்க, இஸ்லாமியருக்கும் சரி நக்சல்ஸ் சார், அவரு இவரு நாக்பூரோட ப்ராடக்ட் சார், அவரு RSS ப்ராடக்ட் சார். அவர் எப்படி சார் இஸ்லாமில ஆதரிப்பாரு அப்படின்னு ஒரு பேச்சுல சொல்றாங்க. கனிமொழி தான் சார் எகெயின்ஸ்ட், கனிமொழி தான் நாக்பூருக்கு எகெயின்ஸ்ட். அந்த அம்மா தான் இவருக்கு எதிர். அதனால அந்த அம்மா வரக்கூடாது, மிக கடினமான முயற்சி மேற்கொண்ட ஸ்டாலின் அப்படின்ற நிகழ்வும் இருக்குது. ஸோ ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த கருணாநிதி வச்சிருந்தாரு பாருங்க, அந்த சிறுபான்மை வாக்குகளை, அந்த வாக்குகள் இப்போ கரைந்து போயிடுச்சு சார். ஸ்டாலினுக்கு தனக்கு வாக்குகள் இல்லை, மிகவும் மோசமான நிலையாக இருக்காரு, மிகவும் கரைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் இப்ப விஜய் பக்கம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப நான் பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு. ஓகே சார். சார், இப்ப நீங்க பாஜகவுக்கும் முன்னாடி இருந்த எதிர்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்க. சோ அதனால ஒரு 5% அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்கு முன்னாடி எடுத்ததை விட ஒரு 5% ஸ்விங் பாஜகவுக்கு இஸ்லாமிய சைட்ல இருந்து இருந்தான்னா, இது தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆகுமா? இல்ல சார், பாஜக என்ன பிரச்சனைனா இஸ்லாமிக் சைடு தெரியல. அது நான் சந்திச்ச இஸ்லாமியர்கள், பாஜக இஸ்லாமிய தலைவர்கள், அவங்க எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் சார், ஒரே ஒரு பார்ட்டிக்கு சார் ஒரு சீட்டை கொடுத்துக்கலாம். ஒரு முஸ்லீமுக்கு உத்தரப்பிரதேசம் தரது கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு சீட் நம்ம தரது. தமிழ்நாட்டிலேயே ஒரு சீட்டு தரலாம். தமிழ்நாட்டில் ஒரு சீட் நம்ம கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நீங்க சொல்ற அந்த 5% கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஆயிருக்கு நமக்கு. இப்ப வழக்கமா எல்லாமே என்ன குற்றச்சாட்டு இருக்கிறாங்க, பத்தியாப்பா பிஜேபி பத்தியா ஓட்டு கிறிஸ்டின்ஸ் கூட கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஒருத்தரா 2 பேரும் நினைக்கிறாங்க, அது கூட நான் கிளியரா இல்லை. ஆனா முஸ்லீமுக்கு மட்டும் இப்ப வேலு இப்ராஹிம் அவர்களே ஒரு சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்கும். ஏன்னா வேலு இப்ராஹிமோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் எனக்கு. அவர் என்ன சேரும்போது என்ன சந்திச்சு பேசியிருக்காரு, பல்வேறு நிகழ்வுல இருந்திருக்கு. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவரை மேடை ஏற்றியதுல எனக்கு பெரிய பங்கு இருக்கு. காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் பத்தி பேசும்போது அவர் யாருமே இல்லை, நான் தான் கூப்பிட்டு நம்ம பேசுவோம் சர்வ ஸ்டேஜ்ல இருக்கும் போது அப்ப பேச்சு அப்பதான் அவரு வர ஆரம்பிச்சார். அவர்லாம் வருத்தப்படுற ஒரு சீட்டு தலைவரை கொடுத்துக்கலாமே இஸ்லாமியர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஹசீனா சையத் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்திருக்காங்க, அவங்க நெருங்கிய தோழி தான். மிக 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 ஒரு 16 வருஷமா எனக்கு நெருங்கிய நட்பு ஹசீனா சையத். வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் தினமலை எல்லாம் பேட்டி எடுத்தேன், பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், முந்தாங்க பேட்டி எடுத்தேன். அவங்க பாஜக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது நம்ம அட்வைஸ் கேட்டிருக்காங்க, நான் சரின்னு இருக்கேன். பட் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க 2014 கேட்டு போது நான் வேண்டாம்னு சொன்னேன், இல்லைங்க இப்ப சேராதீங்க பாஜக, சூழ்நிலை சரியில்லை, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டது, எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு, நீங்க டக்குன்னு சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீனா சரி, கொஞ்சம் நீண்ட காலம் எடுங்க, சேர்ற இடம் கரெக்டா சேருங்க. டக்குன்னு ஒரு வட்ட செயலாளர்கிட்டயோ மாவட்ட செயலாளர்கிட்டயோ போயிட்டு இல்ல மாநிலத்துல ஒரு 2வது 3வது கிரேட்ல கொண்டு போய் சேர்ந்துறாரு. சேர்ந்தா அவங்க யாருன்னு இப்ப காங்கிரஸோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மகளிர் தலைவர் ரிசைன் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட போய் சேருங்க, சேர்ந்தா டெல்லியில போய் சேருங்க. அது மாதிரி நிகழ்வு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டாங்க, நானும் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. டக்குனு முடிவு எடுக்காதீங்க, எதுவாக கொஞ்சம் 4ஆம் தேதிக்கு மேல முடிவு எடுங்கன்றாங்க. பட் எனக்கு பாஜக சில பேர் பேசும்போது இப்பவே சேர சொல்லுங்க, நமக்கு பிரச்சாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி நான் சேர்த்துல பத்தி பிரச்சனை கிடையாது, பட் நான் சொன்னா சேர்ந்துருவாங்க. பட் உங்களோட பங்களிப்பு என்ன, நீங்க பிஜேபி டக்குன்னு கை விட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அந்த பயமே எனக்கு இருக்கு. ஸோ என் பேச்சை கேட்டு ஒருத்தருக்கு கஷ்டப்படக்கூடாதுன்ற நோக்கம் இருக்கு எனக்கு.
ஏன்னா விளவங்கூர்ல நம்ம எப்ப ரிலீஸ் பண்ண 3 வருஷம் முன்னாடி ரிசைன் பண்ணி இப்பதான் விளவங்கூர்ல நம்ம சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த அம்மாக்கு. அவங்களோட மனக்குமரல எனக்கு தெரியும். விஜயதானியோட மனக்குமரல் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் எனக்கு 15 வருஷமா பத்திரிகை தொழில் எனக்கு தெரிஞ்சனால 15 வருஷமா என் நெட்வொர்க் இருக்கிறாங்க. அவங்களோட மனக்குமரையும் கேட்டாங்க. கட்சி விட்டீங்க வந்துட்டு அவங்க கேட்டீங்க வந்த அப்புறம் அதுக்கப்புறம் போன நாடாளுமன்றம் கேட்டு அது கிடைக்காத போன சூழ்நிலை என்ன காரணங்கள் அவங்க எனக்கு சொல்லி அது மாதிரி விஷயங்களை நம்ம தெரியும் போது இவங்க ஒரு எதிர்பார்ப்போட வராங்க சார். எதிர்பார்ப்போடு வரும்போது நம்ம காட்டுற கை கரெக்டா இருக்கணும். நம்ம பாட்டு காட்டு காட்டு நம்மள வந்து அவங்க பிளேம் பண்ணிடக்கூடாது. அதுல கொஞ்சம் நான் கரெக்டா இருக்கேன். சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது அசினா செய்யறதுக்கும் அவங்க கையில இருக்கு. ஏன்னா நான் எல்லா சேனல்லையும் வந்து சாதாரண 1 minute 2 minutes போயிட்டு இருக்கும்போது என் பை எனக்கு மட்டும்தான் ஒரு நீங்க ஹசீனா சையத வந்து பேட்டி கண்டீங்க. நாங்க எல்லாரும் அத பார்த்தோம். ரொம்ப மனம் திறந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்த அந்த பேட்டியிலிருந்து நீங்க என்ன கணிக்கிறீங்க? அவங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கலாம்? அதான் சார் அடுத்த மே 1ஆம் தேதி அப்புறம் தான் நானும் முடிவு பண்ண சொல்லியிருக்கேன். உடனே பண்ணாதீங்க, எலெக்ஷன் முடிச்சவரை பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கேன். அந்த பேட்டிக்கு அப்புறம் சார் எனக்கு வந்து நிறைய காங்கிரஸ் மூத்த தலைவர் இப்போ நீ பேசுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஒரு மூத்த தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சார் உங்க பேட்டியை பார்த்தேன், நீங்க நல்ல கேள்வியில கேட்டீங்க, நல்லா நம்ம பதில் சொல்லிச்சு. இத்தனைக்கும் வேற எந்த சேனல் இல்லாம ரொம்ப ஓப்பன் ஆட்டடா சொல்லலாம் சார். எங்க நண்பர்ன்றனால அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் ஆட்டடா பேசிட்டாங்க கிட்ட. பல குமரல் என்கிட்ட சொல்லிட்டாங்க பல விஷயம் மற்ற சேனல்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாண்ட் இருக்காது நமக்கு இருக்கிறனால சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இது சாதாரணமா இல்ல சார், 1000 கோடி ரூபாய் இது எலெக்ஷன்ல காங்கிரஸ் சம்பாதிச்சிருக்கு சார். ஒண்ணு கேரளா எலெக்ஷனுக்கும் அஸ்ஸாம் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வாங்கியிருக்காங்க சார் திமுக இருந்து. அது இல்லாம தனிப்பட்ட முறையில கார்கேவும் இவரும் செல்வ பெருந்தையும் பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட இந்த 27 சீட்ல கொடுத்தாங்க, 28 சீட்டு கொடுத்தாங்கல்ல, அத பல சீட்ல வந்து ஒரு சீட்ல வந்து ஹாட் கேஷ் 5 கோடி கொடுத்த பிறகு சார் சீட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இது நான் வெளியே காங்கிரஸோட இந்த ஹசீனா சையத் பேட்டியை பார்த்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. அவர் காங்கிரஸ் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்றாரு 1000 கோடி ரூபாய் இந்த எலெக்ஷன்ல 28 சீட்டு மட்டும் கிடையாது சார். அவர் வந்து ஸ்டாலின் இது எல்லாத்துக்கும் காரணம் ப சிதம்பரமும் கார்கேவும் தான் சார். ப சிதம்பரம் ஃபுல் கேம்ல விளையாடி இருக்காரு சார். அவரு இந்த பிரச்சனை ஃபுல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான முழு காரணம் இவர் தான் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரு அந்த சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை. ஸோ இப்ப எல்லாருக்குமே இப்போ நேற்று 2-3 பேரை பார்த்தேன், எல்லாம் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து பிஜேபியோட தாவேக்கா வந்து கொஞ்சம் பெட்டர் பிளேஸா தெரியுது. இப்ப இந்த அம்மாவும் அதான் சொன்னாங்க, பட் யோசிக்க சொல்லிடுவோம், நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான். பட் எல்லாருக்குமே இப்போ வந்து நீங்க 2-3 பேர் இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. எல்லாம் விஜய் பக்கம் தான் போயிருக்காங்க. விஜய் பக்கம் தான் கொஞ்சம் இப்போ காத்து அதிகமா அடிக்குது, அதனால எல்லாம் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து பிஜேபியில சேர்த்துங்கிறது கமிட் பண்ணுங்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். எப்பவுமே தேசிய கட்சியில் என்னன்னா டெல்லியில இருந்து வரணும் எல்லா கமெண்ட்ஸும். ஆனா இந்த மாநில கட்சியில ஒரு கமெண்டும் கிடையாது. இப்படியே போய் சிபிஎம் முடிச்சுட்டு போயிடலாம் நீங்க. இவங்களை விஜய் தான் முடிவு பண்ணோம். ஆனா தேசிய கட்சி அப்படி கிடையாது, இங்க இருக்க முடிவு பண்ண கூடாது, டெல்லியில இருந்து முடிவு பண்ணணும். அது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அது இது அவங்க முடிவு பண்றேன்னு இருக்காங்க, பார்ப்போம் என்னன்ட்டு திரும்ப பார்ப்போம். சார் நீங்க வந்து ஃபீல்டுல போய் நிறைய மக்களை சந்திச்சு பேசுற வாய்ப்பு பெற்றவர். ஸோ நீங்க பேசுறப்போ இந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ் அவங்க மூடு எப்படி இருக்கு? அவங்க செக்யூரிட்டி முக்கியம் நினைக்கிறாங்களா, டெவலப்மெண்ட் முக்கியம் நினைக்கிறாங்களா, இல்லாட்டி வந்து நாளைக்கு அதிகாரத்துல ரெப்ரசன்டேஷன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல சார், இப்ப அதிகம் பேர் வந்து அதிகாரம் தான் சார் எதிர்பார்க்கறாங்க, ரெப்ரசன்டேஷன் எதிர்பார்க்கறாங்க. பலரும் வந்து இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் அதெல்லாம் நாங்க பார்த்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முக்கியமா காரணம் வந்து இந்த பிரச்சனை தான். செக்யூரிட்டி பிரச்சனை எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு அதிகார பகிர்வு உண்டு. ஒருவேளை அதனாலதான் வந்து தாவேக பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப பிஜேபியில இப்ப வந்து பெரிய அளவுல இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடையாது. தமிழகத்துல இன்னும் நம்ம அதை ஓபன் பண்ணல அந்த அக்கௌண்ட்டை. ஒருவேளை வந்து அடுத்த நகராட்சியில வேணா கவுன்சிலர்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஏன்னா நிறைய சீட் இருக்கும், நம்ம வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கலாம். ஆனா நம்ம பிஜேபியில கொடுக்கக்கூடிய குறுகிய சீட்ல இஸ்லாமியர்களுக்கு தரதுக்கு நம்ம மிகப்பெரிய தயக்கம் ஏற்படுறதுனால அந்த தரது கிடையாது, பிரச்சனையா இருக்குது. ஸோ தாவேக்கால அந்த விஷயம் இருக்காது, அதனால தாவேக்கா பக்கம் போவாங்க. இல்லைன்னா சிலரும் வந்து இன்னும் ரொம்ப
சித்தாந்தம் பத்தி பாக்குறாங்கன்னா நாம் தமிழர் பக்கம் சில பேர் போறாங்க. ம். நாம் தமிழர் பக்கம் சில பேர் போகக்கூடிய விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் பேச்சு பிராமணர்கள் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் பக்கம் சில சதவீதம் போகுன்ற கூட எனக்கு அச்சம் இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு மயிலாப்பூர், டி நகர் போன்ற இடங்கள்லாம் வந்து 6 தொகுதி பிராமணர்கள் ஒதுக்கியிருக்காங்க. நான் வந்து சில பேர் பேசும்போது பிராமணர்கள் ஓட்டு கூட நாம் தமிழருக்கு சில சதவீதம் போகக்கூடிய விஷயம் பெருசா கிடையாது. ஒரு சின்ன ஒரு 200 ஓட்டு போட்டுங்க, ஒரு வட்டத்துல 10 ஓட்டு போட்டுங்க, அதே ஒரு பெரிய விஷயம். ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு போட்டுங்க. ஸோ பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த மன வருத்தம்ங்கிறது இருக்கு. இன்னும் பிஜேபியிலே நமக்கு சீட் தரலையே. நம்ம இவ்வளவு பேர் பேசுறோம், முகநூல்ல போட்டு நம்ம வந்து அவ்வளவு முட்டி கொடுக்குறோம், முகநூல்ல இன்ஸ்டா கொடுக்குறோம், பட் பிராமணர்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லையே அப்படின்ற மன வருத்தம் பாஜகவினருக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கிடையாது. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, பல பிராமணர்கள் வந்து நாங்க நோட்டா ஓட்டு போட்டுருவோம் அப்படின்றலாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் வந்து சீமான் வந்த அப்புறம் பிராமணத்துக்கு தாவேக்கெல்லாம் கூட பிராமணர் ஓட்டு கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்தாங்க, மயிலாப்பூர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா பிஜேபி கொடுக்கல. சோ அந்த வருத்தம் பிராமணர்கள் மத்தியில, பல பிராமணர்கள் மத்தியில இருக்கு. அது பெருசா வராது. கடைசி நேரத்துல வந்து நம்ம மனசை தேத்திக்கலாம். சார், ஒரு லைன்ல சொல்லணும்னா 2026 எலெக்ஷன் மைனாரிட்டி ஓட்டு வந்து கிங் மேக்கரா இருக்க போதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா கிங் மேக்கரா இருக்கும். அது வந்து பெரிய அளவுல விளையாடும். திமுக அந்த அந்த விளையாட்டுல மிகப்பெரிய தோல்வி அடையும் சார். திமுக வந்து மைனார ஓட்டி கேப்சர் பண்றதும் மிகப்பெரிய தோல்வி இந்த வாட்டி அடைவாங்க. அதை அநேகமா தாவேகா அதை கெயின் பண்ணும் தான் நான் நினைக்கிறேன் சார். தாவேகா தான் கெயின் பண்ணாத. சோ அப்ப இந்த முடிவை தீர்மானிக்க போறது மைனாரிட்டி கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன் வந்து தாவேகா பக்கம் நடக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா சார், உண்மை. ஏன்னா தாவேகா பக்கம்தான் நான் பார்த்த வரைக்கும் பல தரப்பினர், அதுவும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பொறுத்து பல தரப்பினர் வந்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சோ அதனால தாவேகா பக்கம் போகக்கூடிய நிலைப்பாடு பெறுது சார். ஓகே சார். சார், சூப்பரான அனாலிசிஸ் சார். இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும், இந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். ஜெயகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சார். நன்றி சார்.